ஃபர்ஸ்ட் டைம் சுகர் வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து சுகர் இருக்குங்க. ஸோ ஃபாஸ்டிங்கில வந்து இந்த ரேஞ்சில இருக்கு. ஒரு 100 ரேஞ்சில இருக்கு. ஸோ போஸ்ட் பிராண்டியல் உணவு எடுத்து ஒரு 2 1/2 3 மணி நேரம் பிறகு நான் வந்து சுகர் லெவல் செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு 150 180 பிலோ 200 இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே நம்ம மெடிசன் எடுக்கும்பொழுது, முதல்லயே சித்தா மெடிசின்ஸ் நம்ம எடுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா, ரெகுலரா சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாம். ஒரு 2 மாதங்கள்ல, இல்ல 3 மாதங்கள்ல முழுவதுமான ஒரு குணம் பெற முடியும். இந்த 2 to 3 மந்த்ஸ் அப்படின்னு நான் சொல்ற டியூரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து வேறுபடுதுன்னு சொல்லலாம். ஸோ ஏஜ் ஃபேக்டர் பொறுத்தோ, இல்ல ஹெரிடிட்டி பொறுத்து, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லும்போது உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எடை எவ்வளவு இருக்கு? வேற ஏதாவது நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எப்போ நம்ம வந்து பூரணமாக குணமடைய முடியும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். அப்போ 2 to 3 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சித்தா மெடிசின்ஸ் எடுக்கும்பொழுது டயட்டும், மெடிசின்ஸும் சேர்ந்து எடுத்து அத நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். சில வருடங்களாக இப்போ சார் கேட்டிருக்கிற மாதிரி, சில வருடங்களாக நான் வந்து மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து சித்தா மெடிசன் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸை ரெகுலரா எடுத்துக்கணும். ஸோ இது கூட தான் நம்ம வந்து சித்தா மெடிசன்ஸ் மைல்டு டோஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதில பேசிக்கா உணவு முறை இருக்கு இல்லைங்களா? உணவு முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்த பிறகு, அதனுடைய சித்தா மெடிசன்ஸும் எடுத்துட்டு வரணும். ஸோ நீங்க பிற மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா, அது எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சித்த மருந்துகளை எடுக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம டோசேஜ் குடுப்போம். இதில நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை பிளட் சுகர் லெவல் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ நமக்கு பிளட் சுகர் லெவல் குறையும் பட்சத்தில, ஏற்கனவே நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மருந்துகளோட அளவை நம்ம குறைக்கணும். இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதோட யூனிட்ஸ் லெவல வந்து குறைச்சிடணும். அதே மாதிரி மருந்துகள் எடுத்துட்டு இருந்தோம்னா, அந்த மருந்தோட டோசேஜ நம்ம குறைச்சிடணும். ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து மெடிசின்ஸ குறைச்சிட்டு, அந்த டோசேஜ குறைச்சிட்டு, அதற்கு ஏத்த மாரி சித்தா மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம வந்து பயப்பட வேண்டாம். இதனால வந்து 2 மெடிசினும் சேர்ந்து இருக்கிறோமே, சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் டியூரேஷன் விட்டுட்டு, ஏன்னா சித்தா மெடிசின்ஸ் எல்லாமே ஹெர்பல்ஸ், மூலிகைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ உணவே மருந்துன்ற கான்செப்ட் படி தான் சித்த மருந்துகள் எல்லாமே இருக்கும். அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுதும், டயட் அப்புறம் இந்த எக்ஸர்சைஸ் எல்லாமே பண்ணிட்டு வரும்போதும், சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.